அதுக்கப்புறம் பெருமாளே நியமனம் விட்டாராம், மாமுனிகளுக்கு வாழி திருநாமம் அது ஏற்கனவே இயற்றப்பட்டிருக்கிறது, அதை எல்லா திருத்தலங்களிலும் ஓத வேண்டும். அதுபோல தான் சமர்ப்பித்த அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம்ங்கிற தனியன் அதையும் அருளி செயல் ஆழ்வார் பாசுரங்களை சேவிப்பதற்கு முன்பும் பின்பும் ஓத வேண்டும் என்று இந்த கிரமத்தை திவ்ய தேசங்களுக்கெல்லாம் விஸ்வக்சேனர் மூலம் பெருமாளே சொல்லி அனுப்பினார். அத்தனை பெருமை வாய்ந்த அப்போ இந்த நாள் ஆனி மூலத்துல வந்த தனியன்னா பெருமாளே அருளியது, மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தது. அதுதான் இந்த ஆனி மூலத்தில் அவதரித்த அந்த தனியனின் பொருள் என்னன்னா, ஸ்ரீசைலேஷர் என்ற தன் ஆச்சாரியனின் தயைக்கு பாத்திரமானவர், ஞானம் பக்தி வைராகியம் உள்ளிட்ட எல்லா குணங்களுக்கும் கடலாக இருப்பவர், ராமானுசர் திருவடிகளிலே பக்தி பூண்டவர். அந்த அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம்.